வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் குமாரவினால் அளிக்கப்பட்ட குரல் பதிவுகள் அடங்கிய ஆவணம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மாணவி வித்யா படுகொலை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்கவிற்கு எதிரான வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துமாறு உத்தரவு. மாலியில் உயிரிழந்த இலங்கை ராணுவ வீரர்களின் உடல்கள் அடுத்த மாதம் 2ஆம் தேதி இலங்கைக்கு கொண்டு வரப்பட உள்ளது. பாகிஸ்தானில் முதல் முறையாக இந்து பெண் ஒருவர் நீதிபதியாக நியமிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரமுகர் கொலை சதி முயற்சி தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் நாலகடி சில்வா மற்றும் இந்திய பிரஜை மர்சலி தோமஸ் ஆகியோர் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரை விடுவித்தமை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஜூட்சன் முன்னிலையில் இருந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்றையும் தாக்கல் செய்தனர். வழக்கின் சந்தேக நபரான முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்க சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மேலதிக அறிக்கை தொடர்பில் ஆட்சேபனையை தெரிவித்தார். இன்று தினம் சமர்ப்பிக்கப்பட்ட மேலதிக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விசாரணை இலக்கமானது வித்யா படுகொலை தொடர்பில் தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கின் இலக்கம் தெரிவித்து ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் சரியான தகவலை மன்னிற்கு தெளிவுபடுத்துமாறும் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஊர்காவல்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரை விடுவித்தமை தொடர்பில் முன்னாள் போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாலியில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படையில் கடமையாற்றிய நிலையில் தாக்குதல் சம்பவம் ஒன்றில் உயிரிழந்த 2 இலங்கை ராணுவ வீரர்களினதும் உடல்கள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. உயிரிழந்த ராணுவ வீரர்களின் உடல்கள் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து ராணுவ தளபதியிடம் மாலை 3:10 கையளிக்கப்படும் என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் சுமித் அதபது நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் கட்டளை தளபதியால் உடல்கள் கையளிக்கப்பட உள்ளன. ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் மூவரும் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக இராணுவ பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மாலியின் 2 பகுதியில் இலங்கை ராணுவத்தினரின் ட்ரக் வண்டி மீது கடந்த 25ஆம் தேதி தொலைதூரத்திலிருந்து அதிநவீன மற்றும் அதிசக்தி வாய்ந்த தன்னியக்க தாக்குதல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ராணுவ கேப்டன் ஒருவரும் மேலும் ஒரு ராணுவ வீரரும் உயிரிழந்தனர். படைப்புழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்காவிலிருந்து ஒரு வகை விசேட வைரஸ் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இந்த வைரஸை விவசாயத்துறைக்கு அறிமுகப்படுத்துவதற்கான ஆய்வுகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாவரவியல் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நிலையத்தின் பூச்சியியல் பிரிவின் தலைமை அதிகாரி எஸ் வேலிகம தெரிவிக்கின்றார். இதேவேளை இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸின் மூலம் படைப்புழுவை அழிப்பதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். படைப்புழுவினை அழிக்கக்கூடிய 4 வகையான பூச்சிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக எஸ் வெலிகம்பகே தெரிவிக்கின்றார். குறித்த பூச்சிகளை பயன்படுத்தி படைப்புழுவை அழிப்பது தொடர்பிலான ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தாவரவியல் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நிலையத்தின் பூச்சியியல் பிரிவின் தலைமை அதிகாரி எஸ் வெலிகம்பகே சுட்டிக்காட்டியுள்ளார். படைப்புழுக்களால் பயிற்சிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கண்டறிவதற்காக விவசாய அமைச்சின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் செயற்திட்டம் இன்றும் 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. மொனராகலை, அனுராதபுரம் மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. விவசாய அமைச்சின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அனுராதபுரம், நொச்சியாகம, தொம்பவலகம பிரதேசத்திலே தற்போது நாங்கள் இருக்கின்றோம். இது பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமான விளைச்சல் செய்யப்பட்ட ஒரு வயல் நிலமாக காணப்படுகின்றது. எனினும் இந்த விளைச்சல் நிலம் ரம்மியமாக காட்சிப்படுத்தப்பட்டாலும் அல்லது காணப்பட்டாலும் இதற்குள் புதைந்திருக்கின்ற ஆபத்தானது மிகவும் விவசாயிகளை பாதித்திருக்கின்றது.
பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் விவசாய திணைக்களத்தோடு இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்திருக்கின்ற இந்த படைப்புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான செயற்திட்டத்தின் 2வது நாள் இன்றாகும். தற்போது நாங்கள் நொச்சியாகம பிரதேசத்தில் இருக்கின்றோம். இந்த பிரதேசத்திலே படைப்புழுக்கள் தொடர்பான தாக்கம் இல்லை. ஆனால் ஸ்பெடட்டரா லிட்யூரா எனப்படுகின்ற நெல்லை தாக்குகின்ற இந்த ஒரு கிருமியினுடைய தாக்கமே இங்கு வியாபித்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதி விவசாயிகள் அதிக நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதோடு இங்கே இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைத்தும் பல ஏக்கர் கணக்கில் இந்த நெல்லை அறுவடை செய்து அதற்கு உரிய ஒரு வருமானத்தை பெற முடியாதவாறும் தவித்திருப்பதாகவும் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதன் பொருட்டு இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு இந்த படைப்புழுக்கள் தொடர்பில் அல்லது ஸ்பெடட்டரா லிட்டூரா என சொல்லப்படுகின்ற இந்த பூச்சி தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கு காத்திருக்கின்றோம். இன்று மாலை வரையில் இந்த திட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. காளிமுத்து சந்திரன், நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்திலிருந்து. நான் தற்பொழுது இருப்பது அம்பாறை மாவட்டத்தில் சேனை பயிற்சிகளுள் ஒன்றான இந்த சோள பயிற்சிகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அம்பாறை மாவட்ட விவசாயிகளின் இந்த படைப்புழு தாக்கம் காரணமாக தமது அறுவடையை எவ்வாறு நாளைய தினம் வர்த்தக நிறுவனங்களுக்கு அல்லது சந்தைக்கு கொண்டு செல்வது என்று சிந்தித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இப்பொழுது உங்களை காணக்கூடியதாக இருக்கும் எமக்கு முதன்முறையாக ஒரு அறுவடை செய்து அதனை உலர வைக்கும் காட்சியை எம்மால் என்று காணக்கூடியதாக இருந்தது. அம்பாறையையும் மொனராகலையையும் பிரிக்கும் நேர்கோட்டிலே தான் இந்த கிராமம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவசாயிகள் தமது அறுவடைக்கு பிறகு இப்பொழுது அவர்கள் தமது அறுவடை உலர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதனைத்தான் நாளைய தினம் அவர்கள் விலங்குகளுக்காகவும் உணவுப் பொருட்களாக நாளைய தினம் இவர்கள் சந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. அதாவது முன்பு ஒரு நிர்ணய விலையின் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்ட இந்த சோள பயிற்சிகையினுடைய அறுவடை இப்பொழுது வெறும் 30-40 ரூபாய்க்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பயிற்சி பாசறையின் மற்றொரு கட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்று வருகின்றது. இந்த வருடத்துக்கான 2வது செயலமர்வு இன்று மட்டக்களப்பு வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலையில் முன்னெடுக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இனியொரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தி வருகின்றது. செய்தி தயாரிப்பு, செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த செயலமர்வில் மட்டக்களப்பு வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலை, அதன் அருகில் உள்ள மைக்கேல் கல்லூரி மற்றும் மட்டக்களப்பு இந்து கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து செல்லும் இனி ஒரு விதி செய்வோம் நிகழ்ச்சி திட்டம் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே ஊடக கல்வியை எவ்வாறு அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஊடக கல்வியின் மூலமாக இளம் தலைமைத்துவத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாள் மட்டக்களப்பு வின்சன் மகளிர் தேசிய பாடசாலையிலிருந்து நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பாடசாலையில் அதிகமான மாணவர்கள் ஊடக கல்வி மேல் ஆர்வமும் ஆசையுமாக இருக்கின்றார்கள். எதிர்கால தலைவர்களை எவ்வாறு உருவாக்குவது, ஊடகத்தின் மூலமாக சுதந்திரமான ஊடகவியலாளனாக எவ்வாறு மாற வேண்டும் என்பதற்காக இந்த தலைமைத்துவ பயிற்சி பாசறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். மட்டக்களப்பு வின்சன் மகளிர் தேசிய பாடசாலை வளாகத்திலிருந்து AM ரிஸ்மி. புத்தளம் உள்ளூராட்சி மன்றங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் அருவக்காடு திண்மக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் கொட்டுவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. புத்தளம் அருவக்காடு திண்மக்கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தில் குப்பைகளை கொட்டுவதற்கான ஆரம்ப பணிகள் நிறைவேற்றுள்ளதாக மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க தெரிவிக்கின்றார். முதல் கட்டமாக 400 தொன் குப்பைகளை கொட்ட முடியும் எனவும் அதற்கான செயற்பாடுகள் மார்ச் மாதம் 15ஆம் தேதி நிறைவிற்கு வரவுள்ளதாகவும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க குறிப்பிடுகின்றார்.
மார்ச் 15ஆம் தேதி முதல் புத்தளம் மாவட்டத்தின் உள்ளடங்கும் நகரசபை மற்றும் பிரதேச சபைகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இங்கு கொட்ட முடியும் எனவும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை ரயில் மூலம் அரவக்காடிற்கு கொண்டு செல்வதாக தீர்மானிக்கப்பட்ட போதிலும் தற்போது குறித்த குப்பைகளை களனி திண்ம கழிவு சுத்திகரிப்பு மத்திய நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கு நீரகற்றப்பட்டு அரவக்காடு திண்ம கழிவு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க மேலும் தெரிவிக்கின்றார். மன்னார் சதோச வளாகத்தில் காணப்படும் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. மனித புதைக்குழிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்களை அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் ஆய்விற்காக சமர்ப்பிக்க சென்றமையால் கடந்த 21ஆம் தேதி புதைக்குழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டது. இதுவரையில் இந்த மனித புதைக்குழிலிருந்து 300 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அகழ்வு பணிகளுக்கு பொறுப்பான மன்னார் சட்ட வைத்திய நிபுணர் சமிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவற்றில் 27 சிறார்களின் எலும்புக்கூடுகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மனித புதைக்குழிலிருந்து எடுக்கப்பட்ட எச்சங்களின் மாதிரிகள் அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் உள்ள பீட்டா நிறுவனத்தில் கார்பன் பரிசோதனைக்காக கடந்த 25ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறித்த மாதிரிகள் எந்த காலப்பகுதிக்குரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பரிசோதனையை முன்னெடுக்கப்படவுள்ளது. மனித புதைக்குழிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் தெரிவு செய்யப்பட்ட 6 மாதிரிகளே மேலதிக ஆய்வுகளுக்காக அமெரிக்காவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தொடை எலும்பு மற்றும் பற்களின் மாதிரிகளே இவ்வாறு ஆய்வுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கார்பன் பரிசோதனை முடிவுகள் எதிர்வரும் 3 வாரங்களில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திறமை வாய்ந்த விளையாட்டு வீராங்கனைகளை வெளிக்கொணரும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் இன்றைய ஊக்குவிப்பு செயற்திட்டம் பதுளையில் நடைபெறுகின்றது. இன்றைய செய்திட்டம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் பதுளை மாவட்டத்தின் ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்றைய தினத்தில் அதிசிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த 3வது வீரராக சந்திரகுமார் அரவிந்தன் தெரிவானார். அவர் மெய்வல்லுநர் வீரர். மெய்வல்லுநர் விளையாட்டில் அகில இலங்கை மட்டத்தில் திறமையை வெளிப்படுத்தி இந்த பதக்கத்தை வெற்றி கொண்டிருக்கிறார். வணக்கம் சந்திரகுமார். வணக்கம். இந்த வெற்றி தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணம் என் கோச் தினிஷ வித்தானகி, அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எனக்கு சப்போர்ட் பண்ண என் அம்மா அப்பா, பாடசாலை விளையாட்டு ஆசிரியர், அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சந்திரகுமார், மெய்வல்லுநர் விளையாட்டை முன்னெடுக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் என்ன? எவ்வாறான தடங்கல்கள் நீக்கப்பட்டால் உங்களுக்கு இதை விட சாதிக்க முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னோட முதல் பிரச்சனை வருமானம். அம்மா அப்பா தோட்ட தொழிலாளி தான். முடிஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை விட நான் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவேன். சந்திரகுமார் அரவிந்தன் தொடர்ந்தும் இதுபோன்று சாதிக்க வேண்டும். அடுத்த முறை பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் தங்கப்பதக்கத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என ஸ்போர்ட்ஸ் சார்பாக நாம் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்தும் இதுபோன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் நுவரெலியா நோக்கி பயணிக்கின்றோம். ஸ்போர்ட்ஸுக்காக பதுளை மத்திய கல்லூரியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.